ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பாபநாசம் சிவன். இந்த பாபநாசம் சிவன் சென்னைக்கு வந்துட்டார்னு பார்த்தோம். இந்த சென்னையில் இருந்தவாறு பல நிகழ்ச்சிகளில் பஜனை பாடல்கள் இதெல்லாம் பாடுறதெல்லாம் நடத்தின்னு வந்தார்னு பார்த்தோம். வீதி பஜனை அப்படிங்கிறதுல வருடா வருடம் மார்கழி மாதத்தில் 30 நாளும் கலந்து கொள்வார்னு பார்த்தோம். கபாலீஸ்வரர் மேலே கபாலீஸ்வரர் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை எழுதியிருக்கார். சத்குரு தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுறோம் இல்லையா, அதே போல் இந்த கபாலீஸ்வரர் மேலே பஞ்சரத்ன கீர்த்தனை பாடியிருக்கார் பாபநாசம் சிவன். வருடாவடம் நடக்கின்ற பங்குனி உத்தர பெருவிழாவில் இவருடைய கச்சேரி இருக்கும். அதில் ஒரு முக்கியமான பாட்டு காண கண்கோடி வேண்டும் கபாலியின் பவனி அப்படிங்கிற ஒரு பாட்டு. அத்தனை பிரசித்தி பெற்ற பாடல் அது. அந்த பாடலை பாடி கபாலீஸ்வரருக்கு தன்னுடைய பக்தியை அர்ப்பணம் செய்வார் இந்த பாபநாசம் சிவன். இவர் பஜனை சம்பிரதாயத்தில் பஜனை பாடல்கள் அதிகம் பாடினாலும் அதற்கு பல காரணங்கள், பல வித்வான்களிட கற்றுட்டார்னு ஒன்று. மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் அந்த மடத்தில் சில காலம் இருந்து பஜனை பாடல்களை கற்றுக்கொண்டார் என்றும் சொல்வதுண்டு. அப்படி இல்லைன்னா ஆரம்பித்தது. ஒரு மனுஷன் தான் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகள், பாராட்டுகள் தானாக கிடைத்துவிடும். இவருக்கு மத்திய அரசிடமிருந்து பத்மபூஷன் கிடைச்சது. சென்னையில் பார்த்திங்கன்னா சபாக்களில் கொடுக்கக்கூடிய பல விருதுகள் உண்டு. அதில் மியூசிக் அகாடமியில் கொடுக்கக்கூடிய சங்கீத கலாநிதி அப்படிங்கிறது ஒரு உயரிய விருது. அது ஒவ்வொரு வருடமும் அந்த விருது யாருக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே இசை சம்பந்தப்பட்ட வல்லுநர்களிடம் காணப்படக்கூடிய ஒன்று. இவருக்கு அந்த விருது கிடைச்சது, சங்கீத கலாநிதிங்கிற விருது கிடைச்சது. அந்த விருது கிடைச்ச பிறகு அந்த நிகழ்ச்சியில் மியூசிக் அகாடமியில் பேசுகிறார், ஒரு ஏற்புரை நிகழ்த்துகிறார் பாபநாசம் சிவன். அந்த ஏற்புரையில் அவர் சொல்கிறாராம், அவர் பேசுகிறாராம், இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு வியாபார பொருளாகிவிட்டது. இந்த கர்நாடக சங்கீதம், இந்த இசைக்கலை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு கலை என்பதை மறந்து அவரவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்கு உண்டான ஒரு கலையாக கருதுகிறார்கள். யார் சொல்றார்? பாபநாசம் சிவன் சொல்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் அப்படிங்கிறது இல்லை, ஈஸ்வரார்ப்பணம் அப்படிங்கிறதும் கலைஞர்கள்ட்ட கிடையாது. ஒரு நல்ல குருவும் கிடையாது, நல்ல சீடனும் கிடையாது. இந்த இசைக்கலை என்பது ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இந்த இசைக்கலையில், இசைத்துறையில் இருக்கக்கூடிய பலரிடமும் பொறுமை என்பது இல்லை அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை கொட்டுகிறார். இசை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான கலை அல்ல, எல்லாரும் போய் கற்றுக்க முடியாது. பல தொழில்களை போய் நம்ம ஒரு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா கற்றுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம், ஒரு டான்ஸு கற்றுக்கலாம், ஒரு எலக்ட்ரீஷியனாக நீங்கள் கற்றுக்கலாம், ஒரு இன்ஜினியராக கற்றுக்கலாம், ஒரு டாக்டருக்கு படிக்கலாம். அந்த பாட்டு இசைத்துறைங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை சுலபமாக எவருக்கும் அமைந்து விடாது. அதற்கு முக்கியமாக என்ன வேணும்? இறைவனுடைய அனுக்கிரகம் அவசியம் தேவை. கடவுளுடைய கருணை இருக்கணும். அது இருந்தால் தான் பாட முடியும். ஒரு பகவானை பற்றி சொல்வது, பகவானை பற்றி பேசுவது, பகவானை பற்றி பாடுவதெல்லாம் ஒரு புஸ்தகத்திலேருந்து படித்து நெற்று பண்ணி மனசில் வச்சு சொல்கிறது கிடையாது. அது ஒரு 50% இருக்குன்னா 50% இறைவனுடைய கருணை இருக்கணும். அந்த கருணை இருந்தால் தான் அந்த குரல், அந்த வளம் எல்லாமே கிடைக்கும். இதைத்தான் தனது ஆதங்கமாக கொட்டுகிறார் அந்த இடத்துல பாபநாசம் சிவன். விருதுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அலங்காரமே தவிர ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது என்னென்னா இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது. அதற்கு முழு உதாரணம் யாருன்னா சத்குரு தியாகராஜர். நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த தியாகராஜர், சத்குரு தியாகராஜர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, பணம் முக்கியமல்ல, புகழ் முக்கியமல்ல, பெருமை முக்கியமல்ல, பாராட்டோ விருதோ முக்கியமல்ல, காலம் முழுக்க அந்த ராமபிரானுக்கு காலடி கீழே விற்றிருந்து நான் பாட வேண்டும், அவ்வளோதான்.
இதை தான் அர்ப்பணம்னு சொல்லுவோம். ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், ராமார்ப்பணம்னு சொல்கிறது இந்த தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்படி தான் வாழ்ந்தார் பாபநாசம் சிவன். ஒரு மனுஷன் எத்தனை கஷ்டப்பட்டாலுமே, எத்தனை கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு உயரிய நிலைக்கு வந்தாலுமே தனது பழைய காலத்தை மறக்காமல், எதையுமே மறக்காமல், இன்றைக்கும் நான் இப்படி பாடுறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய கருவில் நான் இருந்தது ஒன்று சொன்னார் இல்லையா, என் அம்மா எந்த விதமான ஒரு திறமையும் இல்லாமல் அத்தனை பாட்டுகளை தெரிஞ்சு வச்சுட்டா அந்த அம்மாவோட வயிற்றில் இருந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னவர் பாபநாசம் சிவன். இந்த மகானது அற்புதமான பாடல்கள் பல இடங்கள்லையும் பாடப்படணும், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யப்படணும். இந்த மகானது ஆசிகள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஸ்பரிச வேதி பாகவதர், பண்டரிபுரத்து மகான். இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.